நான் எல்லாரையும் போல ஒரு 9 to 5 ஜாப்ல தான் இருந்தேன். பல வருஷம் அங்கதான் அப்படி ஒரு 9 to 5ல தான் வேற வேற கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். நெறைய வந்து கம்பெனி மாறுவோம், ஹைக் தேடுவோம். நம்ம அது எல்லாமே ஏன் பண்ணுவோம்னா, ஓகே லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகணும், லைஃப்ல பெட்டர் ஆகணும், அடுத்த ஸ்டேஜ் போணும், அடுத்த ஸ்டேஜ் போணும் அப்படின்ட்டு வந்து ஒரு ஆசையோட வந்து ஹைக் போவோம், அடுத்த கம்பெனிக்கு போவோம். எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பட் எப்பவுமே வந்து நமக்கு ஆசைகள் ரொம்ப பெருசுங்க. நெறைய எனக்கும் வந்து ஒரு காமன் மேன் நானும். எனக்கும் நெறைய ஆசைகள் இருந்தது. அது பேசிக்கான ஆசையா, இல்ல ரொம்ப பெரிய ஆசையான்னு சொல்ல தெரியல. ஒரு சராசரி மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஆசை, ஒரு லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு சொந்த வீடு வாங்கணும் நம்ம. நம்ம உழைச்சு ஒண்ணு பண்ணணும், வீடு வாங்கணும், இல்ல ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. நான் வந்து அதுக்கு இந்த காஸ்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லி நான் ஒரு 3 இயர்ஸ் பேக் பண்ணேன். நான் வொர்க் பண்ணிட்டு இருந்தப்போ. அதுல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வீடு வாங்கணும் சொந்தமா அப்படின்னா, அடுத்து ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சா தான் டவுன் பேமெண்ட்டே முதல்ல கட்ட முடியும். ஒரு வீட்டுக்கு நம்ம டவுன் பேமெண்ட் கட்டணும்னாலே இன்னும் 7 வருஷமாவது குறைஞ்சது வேலை செய்யணும். அந்த டவுன் பேமெண்ட்ட கட்டினா வீடு வந்துராது. அதுக்கப்புறம் நான் அதுக்கு இஎம்ஐ வந்து இன்னொரு 30 வருஷமாவது கட்டியாகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வீடு நம்ம சொந்தமா வாங்குறதுக்கு வந்து ஒரு தலைமுறையே தேவைப்படுது நமக்கு. ஒரு என்டயர் ஜெனரேஷன் நம்ம வந்து வேலை செஞ்சா தான், நம்மளால ஒரு வீடு வாங்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அப்போ இந்த ஆசைய பூர்த்தி செய்ய நம்ம ஒரு 9 to 5ல இருக்க முடியாது. நம்ம மாறணும். ஏதாவது மாற்றம் நம்ம லைஃப்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தேடுறப்போ,